மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யாசாமி இப்படி இங்க இருக்கிறேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு கையில கிழிச்சுட்டாங்க, அதனால நான் வந்து இங்க இருக்கிறேன்னு சொன்னான். அவங்க கூட இருக்கிறான், 10 நாள் ஆகுது என் பையனை பார்த்து. சேலம் மாவட்டம் வாலப்பாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட மோ பெருமாள் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா என்கிற பிரியா. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியை சேர்ந்த இவர் வாலப்பாடி பகுதியில் நகர்மன்ற அளவில் பொறுப்பு வகித்து வருகிறார். அரசியல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட பிரேமா தனது கணவர் சந்திரன், தம்பி சேட்டு ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு ஊருக்குள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவது, பாலியல் தொழில் நடத்துவது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். தாவேகா நிர்வாகி பிரேமாவின் தலைமையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதால் அப்பகுதி இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. பிரேமாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சில இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ஊர் மக்கள் பிரேமாவின் தரம் கெட்ட வேலைக்கு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்து வாலப்பாடி காவல் நிலையத்தில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்தனர். ஆனால் புகாரை பதிவு செய்து கொண்ட போலீசார் கஞ்சா கும்பல் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஊர் மக்கள் சார்பில் பிரேமாவிடம் சென்று இதுபோன்ற பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்க கூடாது என தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரேமா கஞ்சா விற்பனையை நிறுத்த முடியாது என கூறி வெளியூரிலிருந்து அடியாட்களை வரவைத்து பிரச்சனையில் தலையீடு செய்பவர்களை அடியாட்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். அதேபோல் இதனை தட்டி கேட்க சென்ற முத்து என்ற இளைஞரை பிளேடால் கையை கிழித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த முத்து அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி என்ற பெயரில் பிரேமா, அவரது கணவர் சந்திரன், தம்பி சேட்டு ஆகியோர் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுகிறது. கஞ்சா விற்பனை, பாலியல் தொழில் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு பெரிய ஆட்களின் துணையோடு ஊர் மக்களை மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிக்கவே சமூக ஆர்வலர் சண்முகம் தலைமையில் திரண்ட 200க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் சம்பந்தப்பட்ட 3 பேர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும், பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்தனர். அவங்களோட இருந்து அவங்கள என் பையனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு ஊருக்காரங்க யாரும் என் பையனை அடிக்கவும் இல்லை, யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போகல. என் பையனை அவங்களே போய் பாட்டில ஒடிச்சு கையை கிழிச்சு ஜிஹெச்ல படுக்க வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. மறுநாள் வந்து என் பையனை காணன்னு போன் பண்ணேன். ஜிஹெச்ல இருக்கிறேன் மாமான்னு சொன்னான். நான் போனேன். யாசாமி இப்படி இங்க இருக்கிறேன்னு கேட்டதுக்கு இந்த மாரி எனக்கு கையில கிழிச்சுட்டாங்க, அதனால நான் வந்து இங்க இருக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் என் பையனை வச்சு யாரும் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது, கேஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க கிட்டே சொல்லிவிட்டு வந்தேன். பிரேமா கிட்ட சொன்னேன், சேட்டு கிட்ட சொன்னேன், சொல்லிவிட்டு வந்தேன் நானு. அதே மாரி என் பையனை வச்சு ஏதாவது நீங்க கம்ப்ளைண்டோ கேஸோ எடுத்தீங்கன்னா நாங்க வாழப்பாடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்க மேல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன். அதே மாரியுமே என் பையனை வச்சு விடமாட்டேன்னுட்டாங்க. நாங்க நேராக வாழப்பாடி ஸ்டேஷனுக்கு போனோம். போய் என் பையனை வந்து இந்த மாரி அவங்களே போய் சொல்லி அவங்களே பாட்டில் கிழிச்சு அவங்களே வச்சுக்கிட்டு என் பையனை அனுப்பிவிட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வீடு இல்லை, நாங்கள் 5 பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் பையனை சொல்கிற கேஸ் வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அவங்கள யார் பேர்லையுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது. அவங்க அப்பா அம்மா நாங்கள் தான், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கேட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ என் பையன் எனக்கு வேணும், அவங்க கூடயே இருக்கிறான். 10 நாள் ஆகுது என் பையனை பார்த்து. என் பையனை மட்டும் நீங்க மீட்டு கொடுத்துருங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து முடி வந்து எங்க பர்மிஷன் தான் வெட்டினாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க வந்து முடி வளர்த்திட்டு இருந்தாங்க. நாங்க சொல்லி கேட்டோம், வெட்டிக்கிங்கன்னு சொன்னோம். இல்ல வெட்டலன்னாங்க. அப்புறமேட்டு திடீர்னு நாங்க இப்ப வந்து கார்த்திகை மாசம் கோயிலுக்கு போவோம், எங்க குலதெய்வம். அதனால அவங்க வெட்டின நாங்க முடி வளர்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியாத அண்ணன் என் தம்பிங்க எல்லாம் வெட்டினாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. எங்க பர்மிஷனோட தான் என் அண்ணன் தம்பிங்க எல்லாம் வெட்டி விட்டாங்க. தனுஷ் வந்து என் பையன், என் பையன். அது என் பையனுக்கு தான் நான் பேசுறேன். எங்க பர்மிஷனோட தான் முடி வெட்டினாங்க. என் பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமா இருக்கணும் ஒரு ஊருக்குள்ள அப்படின்றதுக்கோசரம் தான் ஊருக்காரங்களாம் சேர்ந்து முடிவு எடுத்து வெட்டினாங்க.
எங்ககிட்ட சொல்லி தான் வெட்டினாங்க. என் பையன், என் பேரு தமிழ்ச்செல்வி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.